ஹாய், வெல்கம் டு சித்தா நெட்வொர்க். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண் ஆகியவற்றை எப்படி குணப்படுத்துவது என்பதை பார்க்கலாம். அதில் வயிற்றுக்கடுப்பை எப்படி குணப்படுத்துவதுன்னு பார்க்கலாம். ஒன்றாவதாக 6 ounce எலுமிச்சப்பழ சாற்றை அதே அளவு தண்ணீர் கலந்து வைத்துக்கொண்டு அதை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 ounce வீதம் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகிவிடும். இரண்டாம் வழி, மாதுளம்பூக்களை சாறு பிழிந்து அதில் 1 ounce சாறும் 1/2 ounce தேனும் கலந்து சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பு நின்றுவிடும். மூன்றாவது வழி, மந்தாளீர், மாம்பூ, மாதுளம்பூ இம்மூன்றையும் சம அளவாக எடுத்து அரைத்து 2 கொட்டை பாக்கு அளவு சாப்பிட்டு பசுமோர் பருகினால் சீதபேதி, இரத்தப்பேதி, சீதமும் இரத்தமும் கலந்த வயிற்றுக்கடுப்பு ஆகியவை நீங்கிவிடும். நான்காம் வழி, ஒரு முற்றின கடுக்காயை பழந்துணியில் சுற்றி எரியவிட்டு பிறகு அதன் தோலை மட்டும் எடுத்து பொடி செய்து விளக்கெண்ணெயில் குழைத்து கொடுத்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகிவிடும். அடுத்ததாக வயிற்றுப்போக்கு. கொய்யா மரத்தின் கொழுந்தையாவது பிஞ்சையாவது கசாயம் செய்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கை நிறுத்தும். இரண்டாம் வழி, மாதுளம்பழத்தோலும் பூவும் வகைகளும் 1 ounce எடுத்து அவற்றை 1 லிட்டர் தண்ணீரிலே போட்டு காய்ச்சி 1/4 லிட்டராக வற்ற வைத்து வடிகட்டி அந்த கசாயத்தை ஒரு தடவைக்கு 1 ounce வீதம் காலை, மாலை, இரவு 3 வேளைகளிலும் பருக வேண்டும். மூன்றாவது வழி, ஒரு தேங்காய் பத்தையுடன் வெள்ளை பூண்டை பல்களில் 5 சேர்த்து வெண்ணெய் போல் அரைத்து பாலில் கலக்கி 3 வேளை கொடுக்க வேண்டும். நான்காம் வழி, நாவல் பழத்தின் சாறோடு சிறிது பனவெல்லமும் பன்னீரும் சேர்த்து அருந்தினால் இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு குணமாகிவிடும். அடுத்ததாக வயிற்றுப்புண். மணத்தக்காளி கீரை அல்லது பசலைக்கீரை பருப்பிட்டு கடைந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் ஆறிவிடும். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.